வெல்கம் பேக் டு மூவி மோட்டிவர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் படம் தான் பார்க்க போறோம். நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் ஃபுல் அட்வென்ச்சர் படம் இதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டுக்குள்ளேயே தான் காட்டுவாங்க. அட்வென்ச்சரை தவிர ஆக்ஷன், ஏப்ஸ் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது இந்த படத்துல. படத்துடைய பேரு காங்கோ. இனிமே நம்ம கதைக்குள்ள போயிடலாம். படத்துடைய ஸ்டார்டிங்ல ஆப்பிரிக்காவோட காட்டை காமிக்கிறாங்க. காடு ரொம்ப பிரமாதமா இருக்குது. சிங்கம், ஜிராஃபி, மாடுகள் அந்த காட்டுக்கு விலங்குகள்லாம் அழகா சேர்க்குது. அந்த காட்டுக்கு கொஞ்சம் பேர் ஜீப்ல வராங்க. அவங்க டிராவிகாம்ங்கிற ஒரு கம்பெனி சேர்ந்தவங்க. இந்த டீமோட ஹெட் சார்லஸ் யாருன்னு தெரியுதா? இவர் தான் ஈவில் டெட் பட ஹீரோ. ஃபுல் படத்துக்கு வரமாட்டாரு, சும்மா கேமியோ ரோல் மட்டும். சார்லஸ் அவன் டீமும் ஒரு பெரிய மலை மேலே ஏறிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு எரிமலை. அந்த மலையோடைய பேரு மவுண்ட் முக்கன்கோ. மலையில கொஞ்சம் தூரம் போன வாட்டி அங்கேயே ஒரு சின்னதாக கேம்பிங் மாதிரி பண்ணி தங்கிக்கிறாங்க. இவங்க கம்பெனியுடைய லேசர் கம்யூனிகேஷன் ஒர்க் தான் டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த காங்கோ காட்டுக்குள்ள வந்திருக்காங்க. ஸோ இந்த காட்டுடைய பேரு காங்கோ. அதை தான் படத்துடைய பேரா வச்சிருக்காங்க. அப்படியே அந்த டிராவிகாம் கம்பெனி இருக்கிற இடத்த காமிக்கிறாங்க. அந்த கம்பெனி ஹாஸ்டன் டெக்சாஸ்ல இருக்குது. சார்லஸ் காட்டுக்குள்ள இருந்து சேட்டலைட் மூலியமா இவங்களை தொடர்பு கொள்றான். இவங்க ஆக்சுவலா அரிய வகை ப்ளூ டைமண்டை தேடி போயிருக்காங்க. அது இவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அந்த டைமண்டை யூஸ் பண்ணி லேசரை உருவாக்க முடியும். அதையும் அவன் செஞ்சு காமிக்கிறான். இந்த மேட்டர்லாம் டாக்டர் ரோசன் ஒருத்தவங்க கிட்ட சொல்லிட்டுக்கிறான். அவங்க தான் இவன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு. இந்த டைமண்டுடைய சோர்ஸ் எங்கன்னு கண்டுபிடிக்கணும். நான் ஒரு நேரம் கழிச்சு கான்டாக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிடுறான். அப்பன்னு பார்த்து இவன் அசிஸ்டன்ட் ஓடி வந்து இங்க வருஷவா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் தண்ணியில நீந்தி போய் அந்த பக்கம் போய் பார்த்தா ஒரு பழங்காலத்து சிட்டியே அங்க இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு பெரிய டீமோட சர்ச் பண்ணணும், நம்ம அப்புறம் வரலாம்னு சொல்லிட்டு இவங்கள போயிடுறாங்க. சார்ல்ஸுடைய அப்பா தான் அந்த கம்பெனியுடைய சிஇஓ. அவரு பேரு டிராவிஸ். ரோஸ் சிஇஓ கிட்ட சுத்தமான டைமண்டை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை வச்சு இவங்க கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியை டேக் ஓவர் பண்ண முடியும். இந்த டைமண்ட் மூலியமா உருவாக்குற லேசர் வச்சு நிலாவிலேயே ஓட்ட போடலாம். சார்ல்ஸ் என்ன 10 நிமிஷத்துல கம்பெனி கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் சாப்பிட்டு இருக்கிறான். அப்பன்னு பார்த்து இவன் அசிஸ்டன்ட் கண்ணு விழுவுது. பின்னாடி ஏதோ பயங்கரமான சத்தம் கேக்குது. இதை பார்த்து இவன் ரொம்ப பயந்துடுறான். என்ன 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னு அவன் கான்டாக்ட் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களே கான்டாக்ட் பண்றாங்க. கேமரால பார்த்தா யாருமே இல்ல. கேமராவை அப்படியே ரிமோட்டா திருப்பி பாக்குறாங்க. அங்க நிறைய பேர் செத்து கிடக்குறாங்க. கேமராவை தெருமல்ல போட்டு பாக்குறாங்க. 7 பேர் செத்து கிடக்குறாங்க. ஏதோ வினோதமான சவுண்டு கேக்குது. இவங்க கேமரா ஏதோ ஒன்று தள்ளி விடுது. அப்படியே சிக்னல் கட் ஆயிருச்சு. சிஇஓக்கு இதை பத்தி கவலையே இல்லை. அவனுக்கு அந்த டைமண்ட் தான் வேணும். அப்பதான் கம்பெனி பெருசாக்க முடியும். ஸோ மறுபடியும் ஒரு டீமை ரெடி பண்ணிட்டு அங்கே என்னாச்சுன்னு சொல்லி போய் பாருங்க அப்படின்னு சொல்றான். இவங்க சீக்கிரம் அந்த இடத்துக்கு போயாகணும். இந்த மேட்டர்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த நாட்டுடைய பார்டரை ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. அந்த டீம்ல போக டாக்டர் ரோஸோ ஒத்துக்கிறாங்க. ஏன்னா சார்ல்ஸுக்கு என்னாச்சுன்னு சொல்லி இவங்க கண்டுபிடிச்சாகணும். அப்படியே அங்கிருந்து கட் பண்ணி கலிஃபோர்னியாவை காட்டுறாங்க. அங்க ஒரு கொரில்லா இருக்கு. அதோட பேரு ஏமி. ஏமி ஒரு பெண் ஏப்பு. அது ரொம்ப இன்டெலிஜென்ட்டானது. சூப்பரா பெயிண்டிங் பண்ணும். சைன் லாங்குவேஜ் கூட இதுக்கு தெரியும். பீட்டரும் அவன் அசிஸ்டன்ட் ரிச்சர்டும் தான் அந்த ஏமியை பாத்துக்கிறாங்க. பீட்டர் தான் இந்த படத்துடைய ஹீரோ. பீட்டர் ஒரு பிரிமோட்டோலஜிஸ்ட்னா மங்கீஸ், ஏப்ஸை பத்தி படிக்கிறவங்க. ஏமிக்கு அப்பப்ப கெட்ட கனவு வரும். இப்ப ஏதாச்சும் கனவு வருதான்னு சொல்லி கேட்கறான். இவன் இல்லைன்னு சொல்றான். MITல வெண்டார்னு ஒருத்தர் ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்காரு. நம்ம சைன் லாங்குவேஜஸை கையால காமிச்சாவே போதும், ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்கா பேசும். இது மூலியமா பேச முடியாதவங்க அவங்க சைன் லாங்குவேஜை காமிச்சாவே போதும், கையால அவங்க என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதை ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ் பேசும். ஸோ இதே மிஷினை யூஸ் பண்ணி விலங்குகளையும் பேச வைக்கலாம்னு சொல்லி இவன் சொல்றான். இப்போ அந்த மிஷினை ஏமி மேல மாட்டிடுறாங்க. ஏமி கை அசைக்க அசைக்க அந்த கம்ப்யூட்டர் வாய்ஸ் பேசுது. ஸோ ஏமியே பேசுற மாதிரி இருக்குது. ஹாய் பீட்டர், ஏமிக்கு 7 வயசு. ஏமி ஒரு நல்ல கொரில்லா. ஏமி ஒரு அழகான கொரில்லான்னு சொல்லுது. ஸோ அதுவே பேசுற மாதிரியே இருக்குது. ஒரு கொரில்லா பேசுதுன்னு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. இதை கூட்டத்தில் ஒருத்தன் பாக்குறான். அவன் பேரு ஹமால்கா ஒரு மோதிரம் வச்சுக்கிறான். அந்த மோதிரம் ஏமி வரைஞ்ச பெயிண்டிங் மாதிரியே இருக்குது. ஏமி தூங்கும்போது மறுபடியும் அந்த கெட்ட கனவு வருது. கத்துது பயங்கரமா. இவங்க எப்படி அதை சமாதானப்படுத்தி மயக்க ஊசி போட்டு படுக்க வைக்கிறாங்க. ஏமிக்கு எதனால கெட்ட கனவு வருது, மன அளவுல பாதிக்கப்பட்டிருந்தா எப்படி இந்த மாதிரி சூப்பரா பெயிண்டிங் வருதுன்னு பாக்குறான். ஸோ அந்த பெயிண்டிங்லாம் பார்க்கும்போது தெரியுது ஏமி வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுது. ஸோ அதை காட்டிலே விட்டுறலான்னு பாக்குறான். யூனிவர்சிட்டியில இதை பத்தி பேசுறான். பேசாம எமியை காட்டுக்குள்ளே விட்டுறலாம், அது மற்ற கொரில்லாஸ்க்கு சைன் லாங்குவேஜ் சொல்லித்தரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி ஒரு அப்ஜெக்டிவ்க்கு யாரும் காசு தர மாட்டேங்கிறாங்க. ஃபண்ட் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த ஹமால்கா வரா. நான் காசு தரேன், நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். பீட்டருக்கு வேற வழி இல்லை, இவங்க கூட தான் போயாகணும். ஏன்னா இவன் தான் காசு தரான். ஸோ இவனும் டிராவல் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறான். ஏமி ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. காட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ எல்லாமே ரெடி. இவங்க பொருளை ஏரோப்ளேன்ல ஏற்றிட்டு இருக்கிறாங்க. அப்போ டாக்டர் ராஸ் வந்து நானும் வரேன்னு சொல்றாங்க. பட் ஃபியூலுக்கு ஹமால்கா காசு தரல. இவங்க பொருளை ஏரோப்ளேன்ல ஏற்ற மாட்டேங்கிறாங்க. ஏரோப்ளேன் ஃபியூலுக்கு $56,000 வேணும். அந்த காசை ரோஸ் தரேன்னு சொல்றாங்க. இந்த காரணத்தினால ரோஸை இவங்க கூட கூட்டிட்டு போய் தாகணும். அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு அவங்களும் ஏரோப்ளேன்ல ஏற்றிக்கிறாங்க. ஏமிக்கு ரோஸை சுத்தமா பிடிக்கவே இல்லை. அசிங்கமான பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஏமிக்கு சீட் பெல்ட்டை போட சொல்லி கொடுத்துட்டு முட்டை கொடுத்தா முட்டை எடுத்து தூக்கி போடுது. ஏரோப்ளேன் இப்போ பறக்க ஆரம்பிச்சிருச்சு. கிரவுண்ட் எங்கன்னு கேட்டுட்டு இருக்குது ஏமி. அப்புறம் ட்ரிங்க் வேணும்னு கேட்குது. இவன் சரக்கு ஊற்றி கொடுக்குறான். சரக்கு குடிச்சிட்டு அதுவும் ஜாலியாக இருக்குது. ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நைட் ஆயிடுச்சு. இவங்க இப்போ ஆப்பிரிக்காவை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. சாரி, உங்களை நான் அசிங்கமான பொண்ணுன்னு சொல்லிட்டேன். நீ ஏமிக்காக தான் அப்படி சொன்னேன்னு எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. ஒரு ஏப்புக்கு எதுக்கு பேச கற்றுக் கொடுத்த அப்படிங்கிறதுக்கு எந்த விஷயம் இல்லை, சும்மா ஜாலியாக இருந்துச்சு ஆனால் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, நீங்கள் எதுக்கு ஆஃப்ரிக்கா போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு தொலைஞ்ச ஒன்றை கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. பிளேன் இப்போ ஆஃப்ரிக்காவுக்கு வந்துருச்சு. சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆயிருச்சு. ஏர்போர்ட்டில் ஒரு கைடு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வண்டியில் கூட்டிகிட்டு போகிறான். இவங்க பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது மிலிட்ரி ஆளுங்களாம் ஓடுறாங்க. ஒரு கார் வெடியுது. அப்போ மன்றோன்னு ஒருத்த வந்து ஜனாதிபதி காரில் பாம்பு வச்சுட்டாங்க, இங்கே புரட்சி நடக்க போகுதுன்னு சொல்கிறான்.
இதனால இவங்களுக்கு பார்டரை கிராஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும், இவங்களால போக முடியாது. மன்றோ ஒரு மிலிட்டரி காரனை மிரட்டி அவன் வண்டி ஆட்டையை போட்டு அதுல சேஃபா ஒளிஞ்சு போறாங்க. ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போகும்போது செக்கிங் வேற பண்றாங்க. இது மிலிட்டரி வண்டி தான் சொல்லி பேசி சமாளிச்சாங்க. ஸோ இப்படியே வெளியே போயிடுறாங்க. மன்றோ தம் அடிக்கும் போது ஏமி கத்துது. உடனே அதுக்கும் தம்ம கொடுத்து அதையும் கெடுத்து விட்டுறான். கேப்டன் மன்ரோ கெல்லி த கிரேட் ஒயிட் ஹண்டர்னு கூப்பிடுவாங்க. இவன் கூலிப்படைக்கு வேலை செய்யறவன். மன்ரோ போற வழியில ரோஸை பத்தி புட்டு புட்டு வைக்கிறான். இவ்வளோ இவ கம்பெனி இவ்வளோ காசு செலவு பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அது கொரில்லாக்காக இல்லை, வேற ஒன்று இருக்கு. பட் யாரும் பயப்பட தேவையில்லை, என்கிட்ட வந்துட்டீங்கல்ல, எல்லாருமே சேஃபாக தான் இருப்பீங்க. இந்த நாட்டுடைய பார்டரை தாண்டி ஜாயிரங்கிற ஒரு நாட்டுக்குள்ள போலான்னு பார்க்குறாங்க. பட் மிலிட்டரி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. பீட்டரையும் அவன் அசிஸ்டன்ட் ரிச்சர்டையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. புரட்சி நடக்குது, பார்டரை தாண்ட முடியாதுன்னு சொல்லிட்டு. மிச்சம் இருக்கிறவங்களா கேப்டன் வாண்டான ஒருத்தனை பார்க்க போறாங்க. அவங்க கிட்ட ஏதாச்சும் டீல் பேச முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. கேப்டன் எங்களுக்கு அந்த ட்ரக் வேணும், உங்களுக்கு ட்ரக் வேணும், 10 ஆளுங்களும் வேணும் பார்டரை கிராஸ் பண்ண. உடனே ரோஸ் 2 கட்டு பணம் எடுத்து தராங்க. பத்தாதுன்னு சொல்றான். இன்னொரு 3 கட்டு சேர்த்து வைக்கிறாங்க. பணத்தை வாங்கின வாட்டி கொரில்லாவே சேஃபாக யூஸ் பண்ணி அதை ஒரு துருப்பிச்சுட்டா நீங்கள் பயன்படுத்தி பார்டரை கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான் இவன். இப்போ எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிட்டாங்க. இவங்க சேஃபாக அந்த பார்டரை கிராஸ் பண்ணிடுறாங்க. அடுத்ததாக இவங்க பிளேனில் போகிறாங்க. இவங்க சேஃப்டிக்காக கொஞ்சம் ஆளுங்களும் கூட வராங்க. ஏமியும் பீட்டர் கொஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து புருஷன் மண்டாட்டி மாதிரி கொஞ்சறாங்கன்னு சொல்லிட்டு கலாக்கிறாங்க எல்லாரும். மன்றோ அந்த ஹமால்காவை பற்றியும் கண்டுபிடிச்சிடறான். அவன் யாரு எப்பேற்பட்டவன்ட்டு. ஹமால்கா 5 வருஷத்து முன்னாடியே சின்சின்னு ஒரு தொலைஞ்சு போன சிட்டியை தேடி வந்தான். இவன் கூட வந்து 4 பேர் செத்து போயிட்டாங்க. 11 பேர் அவங்க கூட வரப்போறாங்க. அவங்க கிட்ட கன்னு, ஃபயர் பவர், டெக்னாலஜின்னு எல்லாமே இருக்கு. பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கைடு அனுப்பி வைக்கிறான். இனிமே இவங்க முழுக்க முழுக்க காட்டுக்குள்ள தான் இருக்க போறாங்க. பிளேன்ல கிளம்பிட்டாங்க. ஏமியை தூங்க வைக்க வாழைப்பழத்தை உடச்சு அதுல மயக்க மாத்திரை வச்சு தராங்க. ஒருவேளை ஜெயர் நாட்டுடைய பார்டர் க்ளோஸா இருந்தா என்ன பண்றதுன்னு இடத்துக்கு எல்லாமே லக்கு தான் அப்படின்னு சொல்றான் மன்றோ. எல்லாரும் பாட்டு பாடிட்டு ஜாலியா வேலை செய்றாங்க. பட் அப்பன்னு பார்த்து தான் ஒரு பிரச்சனை வருது. ஜெயர் நாட்டு சோல்ஜர்ஸ் இவங்களை பஸ்ஸுக்கா வச்சு தாக்குறாங்க. முதல்ல ஏமிக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வைக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு காட்டுக்குள்ள போறாங்க. ராக்கெட் படிச்சுன்னு அவர்த்த பிளேன் பஸ் பம் ஆயிடும். ஸோ எப்படியாச்சும் தப்பிச்சாகணும் இவங்க. ரோஸ் டக்குன்னு ஒரு சூப்பர் ஐடியா பண்றாங்க. அந்த ராக்கெட் எல்லாம் ஃபிளார்கன் வச்சு சுடுறாங்க. நல்ல ஐடியாவே இருக்குன்னு சொல்லிட்டு மன்றோவும் சுடுறான். இதனால இந்த ராக்கெட் எல்லாம் இவங்க பக்கத்துல வராம தூரத்திலே வெடிக்குது. இந்த வித்துல ரோஸுக்கு எப்படி தெரியும்னா இவங்க இதுக்கு முன்னாடி சிஏல வேலை செஞ்சாங்க. ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு சர்வசாதாரணம். இப்ப பேராஷூட்டை மாட்டி தப்பிக்கிறதா ஒரே வழின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேராஷூட்டை மாட்டுறாங்க அவசரமா. முதல்ல இவங்க வச்சு இந்த லக்கேஜ் எல்லாத்தையுமே சப்ளை மாதிரி தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஆளுங்களா குதிக்கிறாங்க. எமி நான் பாத்துக்கிறேன், நீ குதின்னு சொன்னதுக்கு பீட்டர் குதிக்க மாட்டேங்கிறான். பைலட்டும் கோபைலட்டும் ஏற்கனவே போயிட்டாங்க. பிளேன் இப்போ ஆட்டோ பைலட்ல போயிட்டு இருக்குது. சீக்கிரம் போங்கிறான். ஹமால்கா குதிக்க பயமா இருக்கு, என்னை தள்ளிவிடு அப்படின்னு சொல்றான். அவனையும் ஒருத்தன் தள்ளி விடுறான். அப்படியே லைனா பீட்டரும் எல்லாருமே குதிச்சிடுறாங்க. மன்றோ ஏமியை பிடிச்சிட்டே குதிச்சிடுறான். பேராஷூட் ஓபன் பண்ணி எல்லாருமே சேஃபா காட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அந்த சப்ளை கிரேட்ஸும் காட்டுக்குள்ள விழுந்துருச்சு. தனியா அனமத்த ஆட்டோ பைலட்ல போயிட்டு இருந்த அந்த பிளேனையும் சைரியன் சோல்ஜர்ஸ் அழிச்சிடுறாங்க. பீட்டர் இதுக்கு மேல என்னால் வர முடியாது, நான் ஒன்னும் ஜேம்ஸ் பாண்ட் இல்லை அட்வென்ச்சர் போறதுக்கு அப்படின்னு சொல்றான். நாம இப்ப காங்கோ காட்டுக்குள்ள சஃபாரி போட்டிருக்கிறோம். நீ வேணா எங்க வேணா போய்க்கோ, எங்க போனாலும் உனக்கு ஆபத்து தான், சாவதா போற. ஏமி அந்த காட்டுக்குள்ள இருக்கிற உடக்கான் எறும்பெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. ஹமால்கா பீட்டர் கிட்ட அம்மா அந்த டிராயிங் உறைஞ்சிச்சுல அந்த ஓவல்ல உண்மையாலுமே இருக்குதா அப்படின்னு கேட்கறான். தெரியல, அதுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்றான் அவன். கொஞ்சம் தூரம் போன வாட்டி இவங்க செட்டப் டென்ட் மாதிரி ஒன்று வைக்கிறாங்க. அது சூப்பரா இருக்குது. இது பார்த்தாதுன்ட்டு ஏர் கண்டிஷனர்லாம் கூட வச்சுக்கிறாங்க தனியா. மன்றோ ஹமால்கா கிட்ட நீ எதுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியும், நான் ரோஸ் எதுக்கு வந்தான்னு தெரியுமான்னு கேட்கறான். நான் கொரில்லாவை வீட்டில் விடத்தான் வந்தேன். இல்லை, நீ லாஸ்ட் சிட்டி ஆஃப் ஜின்ச்சை தேடி வந்திருக்க. அங்க இருக்கிற டைமண்ட் உனக்கு வேணும். பீட்டர் ஏமி கிட்ட ஜாலியாக விளையாண்டுக்கிறேன். அப்படியே அதுக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க. ரோஸ் அவங்க சிஓக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் பார்டர் தாண்டியாச்சு, நாளைக்கு ரெயின் ஃபாரஸ்ட்டுக்குள்ள போவோன்னு சொல்லிட்டுக்கிறாங்க. நம்ம ஆளுங்களை தாக்கினதை நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தோம். அது பார்க்கறது ஏதோ கொரில்லா மாதிரி இருக்குன்னு இவர் சொல்றாரு. ஸோ எல்லாருமே கொஞ்சம் சேஃபா இருங்க. இப்போ கெட்ட விஷயம் என்னன்னா அந்த வால்குனை வெடிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு வாரத்துக்குள்ள வெடிச்சிருன்னு சொல்றாரு. இவங்க பேசிட்டு இருக்கும்போது எமி விளையாண்ட அந்த டிவைஸ் எல்லாம் உடச்சிடுது. ஸோ சிக்னல் கட் ஆயிடுச்சு. இதை பார்த்த சிஓ மறுபடியும் ஏதோ ஒன்று இவங்களை தாக்கிடுச்சுன்னு நினைச்சுக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு இவங்களா தூங்கிட்டு இருக்கும்போது குரங்கு கத்துற சத்தம் கேட்குது. என்னாச்சுன்னு மன்றோ கிட்ட கேட்ட அது ஒன்றும் இல்லை, பௌர்ணமி குரங்குல ரொமான்ஸ் பண்றதுன்னு சொல்றான். அடுத்த நாள் இவங்க ரெயின் ஃபாரஸ்ட்டுக்குள்ள போறாங்க. பேருக்கு ஏற்ற மாதிரியே மழை பெய்யுது. மழை போக போக இடி மின்னலோட அதிகமாயிட்டே போகுது. வெள்ளமே வர மாதிரி இருக்குது. எல்லாரும் வலிக்கு விளையாடுறாங்க. அப்போ ஒரு பாம்பு ஒன்று வருது மரக்கலையில தொங்கிட்டு. அதை ஒருத்தன் வெட்டி கொண்டுறான். நைட் எல்லாரும் அங்கேயே சேஃபான இடத்துல தங்கிடுறாங்க. காலையில விடிஞ்சிருச்சு. ஏமி எந்திரிச்ச உடனே பெட்டி ஓப்பன் பண்ணி வாழைப்பழத்தை உடச்சி சாப்பிடுது. அப்பன்னு பார்த்து பீட்டர் கத்திக்கிட்டே ஓடி வரா. என்னன்னு பார்த்தா இவன் முக்கியமான இடத்துல அட்டை ஒட்டிச்சு. இந்த பீடியை வச்சு ஒரு சூடு போடு, அது போயிடுன்னு சொல்லிட்டு மன்றோ ஒரு பீடியை கொடுக்குறான். அப்பன்னு பார்த்து 2 காட்டுவாசிங்க காட்டுக்குள்ளே இவங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க தான் மிஸ்ஸுமோ கோஸ்ட் ட்ரைப். ஒரு 20 பேர் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்லியானவங்களா, சென்சிட்டிவானவங்க, காட்டு மக்கள். மன்றோ அவங்க கிட்ட அவங்க பாஷையில பேசுறான். அவங்க ஏதோ சொல்றாங்க. ஒரு செத்து போன வெள்ளைன்னு இருக்கான். அவன் சட்டையில டிசின்னு போட்டிருக்கு. டிசினா டிராவிகாம் கம்பெனி ஆளுதான். ஆக்சுவலா அவன் என்ன ஃபுல்லா சாவுல, அவனை பொழைக்க வைக்க ஏதோ சாங்கி மாதிரி பண்ணிட்டுக்கிறாங்க. ஆன்மா உடம்பை விட்டு போனதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவன் உடம்பை நவுத்தாம ஆன்மாவை திருப்பி வர வைக்க பாக்குறாங்க. சரி அது யாருன்னு சொல்லி போய் பார்த்தா அது சார்ல்ஸ் இல்ல, அவங்க கூட இருந்தா வேற ஒருத்தன். அவன் சடனா ஏமியை பார்த்து பயத்திலே செத்து போயிடுறான். அப்பதான் ரோஸுக்கு வெள்ளை கொரில்லா மாதிரி ஏதோ ஒன்று அங்க இருக்கு, அதுதான் இவங்களை அட்டாக் பண்ணிருக்குன்னு புரிய வருது. இப்போ அடுத்த கட்ட பயணமா பலூன் போட்டு மாதிரி செஞ்சு அதுல டிராவல் பண்ணி போறாங்க. அந்த தண்ணி அப்படியே ஃபாஸ்டா போகுது. இவங்களும் அப்படியே ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க. அதுல அந்த ஓடையை தாண்டின வாட்டி இப்போ ஒரு பெரிய ஆறு மாதிரி ஒரு இடத்துல வந்துடுறாங்க. இவங்க போயிட்டு இருக்கும்போது மன்றோ சின்சின்னு ஒரு சிட்டி இருக்கு, அதுல டைமண்ட் சுரங்கம் இருக்கு, கிங் சாலமனால கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறான்.
ஹமால்காவும் ஒத்துக்கிறான், அதுக்கு தான் வந்து அங்கே போனால் நம்ம பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜின்ச்சி சிட்டின்னு ஒன்றுமே இல்லை, அது யாருக்குமே தெரியாது, போனவங்க வெறும் இடம் தான் வந்திருக்காங்க அப்படின்னு மன்றோ சொன்னதுக்கு, நம்ம கிட்ட ட்ரம்ப் கார்டு இருக்கு, அது ஒன்றும் இல்லை எமி தான், எமிக்கு அந்த இடம் தெரியும். நான் சின்ன பையனா இருக்கும்போது சோவியத் ஜார்ஜியாவில் ஒரு புக்கை கண்டுபிடிச்சேன். அந்த புக்கில் சிட்டி ஆஃப் ஜின்ச்சை பற்றி ஒரு வித்தியாசமான டிராயிங் இருந்துச்சு, கண்ணு திறந்த மாதிரி. அதுக்கப்புறம் சஃபாரி போகும்போது இந்த மோதிரத்தை கண்டுபிடிச்சேன், இந்த மோதிரத்துலேயே அதே சிம்பிள் தான் இருக்கு. இப்போ ஏமி வரைஞ்ச பெயிண்டிங்கை பார்த்தா இந்த பெயிண்டிங்கில் அதே சிம்பிள் தான் இருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஏமிக்கு அந்த சிட்டி தெரியும், அது நமக்கு வழிகாட்டுன்னு சொல்கிறான். இவங்க போயிட்டே இருக்கும்போது ரோஸ் வச்சிருந்த லாட்டிடியூடு லாங்கிடியூடு பார்க்குற டிவைஸ் வேலை செய்ய மாட்டேங்குது. இப்போ நைட் ஆயிடுச்சு, இன்னும் இவங்க அந்த தண்ணியிலே தான் போயிட்டு இருக்கிறாங்க. தண்ணியில் ஏதாச்சும் இருக்குதான்னு சொல்லி டார்ச் அடிச்சு பார்த்துட்டே போயிட்டு இருக்கிறாங்க. தண்ணியில் பபிள்ஸ் வருது. கன்னெல்லாம் எடுத்துட்டு இவங்க ரெடி ஆயிடுறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு நீர் யானை இவங்களை தாக்குது. அந்த படகை கடிச்சு புரட்டி எடுக்குது. 10 பேர் தண்ணியில் விழுந்துட்டாங்க. நீர் யானையை சுட்டாலும் ஒன்றும் ஆகாது, ஏன்னா அதோட தோல் ரொம்ப ரொம்ப மொத்தமாக இருக்கும். எல்லா படகையும் நாசம் பண்ணிருக்குது. ஸ்மோக் போட்டு விரட்ட பார்க்குறாங்க. அதை கடைசியாக நெருப்பு ஃப்ளாரை வச்சு அதை விரட்டி அடிச்சிடறாங்க. இவங்களே அப்படியே தரைக்கி வந்துடுறாங்க. நீரியான தாக்கினதுல ஒருத்தனுக்கு வெட்டுக்காய் ஏற்பட்டுருச்சு, அவனுக்கு தையல் போடுறாங்க. வானத்தை பார்த்தா ஒரு பிளேன் எரிஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்குது. அந்த பிளேனை தாக்கியிருக்காங்க சேர் சோல்ஜர்ஸ். நாளைக்கு நம்ம மவுண்ட் முக்கன்கோக்கு போகலாம், அது வரைக்கும் நம்ம இங்கே தங்கலான்னு சொல்லிட்டு கேம்பிங் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் இவங்க பிளான் படியே அந்த மலைக்கிட்ட வந்துட்டாங்க. அந்த மலையில் ஏற போகிறாங்க. ஏமி ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ஏன்னா ஏமி பிறந்த இடமே இதுதான். எல்லாருமே அந்த வாழ்க்கணும் மலை மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. மலையிலேருந்து பார்த்தா எல்லாமே ரொம்ப அழகாக தெரியுது. இதுக்கு மேலே இவங்களுக்கு எந்த வழியில் போகணும்னு தெரியல. தப்பான வழியில் போனால் அந்த இடத்தையே சுற்றிட்டு இருக்க வேண்டியது தான். மேப்பு படி பார்த்தா வேற வழி வருது, கோஆர்டினேட் படி பார்த்தா வேற வழி வருது. எமி ஒரு வழி சொல்லுது. சரி எமியே ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு எமியை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அந்த பெரிய மலையை கடந்து நதியை கடந்து காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறாங்க. காட்டுக்குள்ளே போய் பார்த்தா நேற்று பார்த்தாங்களே ஒரு பிளேன், அந்த பிளேன் உடஞ்சி கிடக்குது. ரோஸுடைய கம்பெனி அனுப்பின பிளேன் தான் இது. இவங்களும் கடன்னு சொல்லிட்டு இன்னொரு டீம் அனுப்பியிருக்காங்க. துரதிருஷ்டவசமாக அந்த பிளேனில் வந்து எல்லாருமே செத்து போயிட்டாங்க, யாருமே மிஞ்சில்ல. சரி நம்ம வந்த வழியை பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது காட்டுக்குள்ள ஒரு சில்வர் பேக் கொரில்லாவை பார்க்குறாங்க. நவுராத நீ ஓடுனா அது துரத்தும் தெரியும், நானும் புக்கில் படிச்சுக்கிறேன். அந்த சில்வர் பேக் கொரில்லா இவங்ககிட்ட வந்து பயங்கரமாக கத்துது. பீட்டர் அப்படியே ஆடாம நிற்கிறான். ஸோ அதுவும் கம்முன்னு போயிடுது. திரும்பி பார்த்தா யாரையுமே காண, எல்லாரும் பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஏமி அந்த கொரில்லாஸ் கிட்ட ஏதாச்சும் பேசலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுது. ஹலோ ஐ எம் ஏமி, குட் 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 ஏமின்னு சொல்லுது. பட் அதுங்களா கண்டுக்காம போயிடுது. ஏமி ரொம்ப சோகமாரிச்சு. இவன் அந்த டிவைஸை கழட்டி வச்சிடறான். அதுக்கப்புறம் இவங்க காட்டுக்குள்ளே கண்டினியூஸாக போயிட்டு இருக்கும்போது காட்டுக்குள்ளே ஒரு கம்பி மாதிரி கட்டி வச்சுக்கிறாங்க. அது ஒரு அலாரம் சிஸ்டம். அலாரம் சிஸ்டம் இருக்குன்னா கண்டிப்பாக இங்கே பக்கத்தில் கேம்ப் இருக்குன்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. பட் கேம்புக்கான எந்த தடையுமே இல்லை. இங்கே இருந்த 300 பவுண்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எங்கே, டெட் பாடிஸ்லாம் எங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க, எதுவுமே இல்லை. ஒரு சுரங்க மாதிரி ஒரு இடம் இருக்குது, அதுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த லாஸ்ட் சிட்டியை கண்டுபிடிச்சிடுறாங்க. நான் என் வாழ்க்கை முழுக்க தேடி அலைஞ்ச சிட்டி ஆஃப் ஜின்ச் கிடச்சிருச்சின்னு சொல்லிட்டு ஹமால்கோ சொல்கிறான். ஏமி அந்த இடத்த பார்த்து ரொம்ப பயப்படுது. எல்லாரும் கண்ணும் கையுமா உள்ளே போகிறாங்க. அந்த சிட்டி ரொம்ப சூப்பராகுது, பழங்காலத்து சிட்டி அது. ஃபர்ஸ்ட் சாலமன் ஆளுங்க இந்த டைமண்டை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த டைமண்ட் சுரங்கத்தை சுற்றி இவங்க சிட்டியவே கட்டிட்டாங்க. இது மூலியமா அந்த டைமண்டை யாரும் எடுக்க முடியாது, பாதுகாப்பாகவும் வச்சுக்கலாம். அப்போ ஏன் இந்த சிட்டி அழிஞ்சிச்சு? ஒரு ஆள் டைமண்ட் தீர்ந்து போயிருச்சா? இல்லை, அந்த டைமண்ட் இங்கே தான் இருக்குன்னு சொல்லி ஹமால்கா கத்துறான். அப்பன்னு பார்த்து ஒருத்தன் சாக்லேட் பேப்பரை கண்டுபிடிச்சிக்கிறான். அது சார்ல்ஸோட தான். ஃபர்ஸ்ட் சீன்ல சாக்லேட் சாப்பிட்டாலும் அந்த பேப்பர் தான் இது. ஸோ சார்ல்ஸ் இங்கே இருந்திருக்கான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ள போய் பார்த்தா நிறைய பழங்காலத்து எழுத்துக்கள்லாம் இருக்குது. பட் ஒரே ஒரு சென்டென்ஸே திருப்பி எழுதியிருக்காங்க. ஏமி ரிச்சர்ட் இன்னொரு ஆளும் வெளியே வெயிட் பண்ணுறாங்க. ஏமி காட்டுக்குள்ளே போயிடுச்சு, அதை தேடி இவன் போகிறான். அந்த இடம் ஃபுல்லாக புகையா வந்துட்டு இருக்குது, ஏன்னா எரிமலை பக்கத்தில் தான் இருக்குது. திடீர்னு அந்த இடம் பயங்கரமாக அதிருது. ரிச்சர்ட் கத்திக்கிட்டே ஓடி வரான். அவன் மேலே ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது, அப்படியே பயந்தே செத்து போயிடுறான். தூரத்தில் ஒரு வெள்ளை கொரில்லா வருது, அது ஒருத்தருடைய தலையை தூக்கி போடுது. அந்த கொரில்லாவை எப்படியே சுட்டு நெருப்பச்சு துரத்திடுறாங்க. இனிமே இங்க இருந்த ஆபத்து வெளியே போலான்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. ஏமியை கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கொரில்லாஸ் அங்க இருக்கு. வெளியே போய் பார்த்தா இன்னும் கொஞ்சம் பேர் செத்து கிடக்குறாங்க. அந்த கொரில்லாஸ் யாரை பார்த்தாலும் கொண்டு போடுது. இதனால தான் அந்த டைமண்டை யாருமே கண்டுபிடிக்கல. கில்லர் ஏப்புங்கிற வதந்தி உண்மைதான். நைட் இப்போ ஆயிடுச்சு, சேஃபா இவங்க தங்கி ஆகணும். இந்த சீன் செம்மையா இருக்க போகுது. இவங்களை சுத்தி லைட்டு, கன்ஸ், சென்சார்ஸ்னு வச்சிடறாங்க பாதுகாப்புக்கு. இந்த கால் ஆஃப் டியூட்டில சென்ட்ரி கன்னு ஒரு கன் இருக்குல்ல, அதை வச்சிடறாங்க. யாராச்சும் வந்தாங்கன்னா சென்சார் மூலியமா ஆக்டிவேட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா சுடும். ஏமி பீட்டர் கிட்ட கேட்ட கொரில்லாஸ்ன்னு சொல்லுது. அப்பன்னு பார்த்து சென்ட்ரி கன் ஆட்டோமேட்டிக்கா சுடுது. கொரில்லாஸ் அங்க வந்துருச்சு. இப்ப சுத்திலி லைட்டை போட்டு லேசர்லாம் வச்சிடறாங்க ரெடியா. பொதுவாக கொரில்லாஸ் புத்திசாலியா இருக்கும், ஆக்ரோஷமா இருக்காது. பட் இந்த கொரில்லாஸ் புத்திசாலியாவும் இருக்குது, ஆக்ரோஷமாவும் இருக்குது. கொரில்லாஸ்ல வேணுட்டே சுத்தி போயிட்டு இருக்குது. இதனால சென்ட்ரி கன்லாம் ஆட்டோமேட்டிக்கா சுடுது. இவங்களும் சுடுறாங்க. எவ்வளவு தூரம் வந்தா எப்படி சுடுவாங்கன்னு பாக்குறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்குது. பீட்ரு எமி பயந்து கேம்புக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிறாங்க. இவங்களா தாறுமாறா சுடுறாங்க காட்டை நோக்கி. கொஞ்ச நேரம் கழிச்சு எந்த சத்தமும் இல்லை. என்னன்னு பார்த்தா அந்த சென்ட்ரி கன் மேல மரத்தை உடச்சு போடுறாங்க. ரோர் சென்சார் மூலியமா பார்த்துட்டு அதுங்களா போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஹமால்கா ஒரு புக்கை வச்சு அந்த லாங்குவேஜை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டான். அதுக்கு அர்த்தம் வி ஆர் வாட்சிங் யூ, நாங்க உங்களை பார்த்துட்டே இருக்கோம். நைட் அப்படியே போயிடுது. காலையில் பார்த்தா எமியை ஹமால்காவையும் காணோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த டெட் பாடிஸையும் காணோம். பீட்ரு நான் எமியை தேடி போறேன்னு சொல்றான். முதல்ல நம்ம தொலைஞ்சு போன மனுஷங்களை கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் உன் குரங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு மொன்றோ சொல்றான். ஏமி அந்த சில்வர் பேக் கொரில்லா கிட்ட போய் பேசிட்டு இருக்குது இவ்வளோ ஏத்துக்க சொல்லி. ஹமால்கா எங்கன்னு சொல்லி போய் பார்த்தா அங்கே நிறைய பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கு.
இந்த வெள்ளை கொரில்லாஸை மனுஷங்க தான் வளர்த்திருக்காங்க, அதுக்கு சண்டை போட சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை வயலண்டா மாத்திருக்காங்க. ஸோ இதுவே இவங்களுக்கு பேக் ஃபயரா இந்த ஊர்ல இருந்த எல்லா மனுஷங்களையும் அழிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இதுங்க மத்த கொரில்லாஸையும் அழிக்குது. ஏன்னா அந்த மத்த கொரில்லாவோட எலும்பு கூடலாம் கிடக்குது, மண்டை உடஞ்சி போய் சதறி போய் கிடக்குது. அப்பன்னு பார்த்து எரிமலை அப்படியே வெடிக்குது, இவங்க அப்படியே உடஞ்சி ஒரு இடத்துல விழுறாங்க. அங்கத்தான் ஹமல்காவும் இருக்கான். இவங்கெல்லாம் இப்போ ஒரு சுரங்கத்துக்குள்ள வந்துட்டாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அந்த டைமண்ட் சுரங்கத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்க ஏகப்பட்ட டைமண்ட்ஸ் இருக்கு. அது ஆக்சுவலா ஒரு ட்ரேடிங் இடம். வி ஆர் வாட்சிங் என்ன அர்த்தம்னா டீச்சர்ஸ் உங்களை பாக்குறாங்கன்னு அர்த்தம். ஹமால்கா இப்படி டைமண்டை கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கும்போது உள்ள நிறைய ஓட்டையா இருக்குது. அதுக்குள்ள இருந்து கொரில்லாஸ் எல்லாம் வருது. ஏகப்பட்ட கொரில்லாஸ் வருது. இவங்க பாட்டு சுட்டு தள்ளுறாங்க, சுட சுட வந்துட்டே இருக்குது. அதுல சில கொரில்லாஸ் ஹமால்காவை பிடிச்சி அவனை அடிச்சு காலி பண்ணிருதுங்க. அங்க இருந்த பொந்துக்குள்ள இருந்து வந்துட்டே இருக்குது. இவங்களாம் அங்க இருந்து தப்பிக்க பாக்குறாங்க. எல்லா ஆளுங்களையும் போட்டு தள்ளுறது. இவங்க தப்பிச்சு போகும்போது அங்க ஒரு பெரிய டைமண்ட் மலையே இருக்குது. அதுக்குள்ள போய் பாக்குறாங்க. அந்த சார்ல்ஸ் எப்பயே செத்து போயிட்டான். வேல்கனை வர ஒரு பக்கம் வெடிச்சிட்டு இருக்குது. இந்த இடமே அப்படியே இடியுது. அந்த பக்கம் எந்த வழியுமே இல்ல, நல்லா மாட்டிட்டாங்க. இப்ப புல்லட் தீர போகுது. இப்ப மீதி தப்பிச்சது மன்ரோ, பீட்டர், ரோஸ் மட்டும்தான். இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு போராடுறாங்க. அப்பன்னு பார்த்து ரோஸுக்கு ஒரு ஐடியா வருது. அது என்னன்னா அந்த செத்துமான சார்ல்ஸ் இருக்காள், அவங்க கிட்ட லேசர் வர்ற டிவைஸ் இருக்கும். சோ அந்த டிவைஸ் எடுக்க இவங்க போயிடுறாங்க. மீதி 2 பேரும் கஷ்டப்பட்டு போராடுறாங்க. பட் பீட்டரை தூக்கி போட்டு சுத்தி வளைச்சிருச்சு. பீட்டர் நல்லா மாட்டிட்டா அதுங்க கிட்ட. நல்லவளே ஏமி அங்க வந்துருச்சு. அகலி கொரில்லாஸ் போங்க போங்கன்னு சொல்லி கத்துது. ஏமி பீட்டரை பிடிச்சிக்கிட்டு மதர் மதர்னு சொல்லுது. எப்படி ரோஸ் அந்த டிவைஸ்க்குள்ள டைமண்ட் போட்டு ரெடி பண்ணிடுறாங்க. அதை வச்சு லேசர் சுடுறாங்க. எல்லா கொரில்லாஸும் இதை வச்சு விரட்டுறாங்க. லேசர் பட்டவொடனே எல்லா கொரில்லாஸும் துண்டாகி சாவுது. வேல்கனோ இப்ப ஃபுல்லா வெடிச்சிருச்சு. அந்த இடம் பூரா நெருப்பு குழம்பு வந்துட்டு இருக்குது. இவங்க சீக்கிரமா தப்பிச்சாகணும். அந்த வெள்ளை கொரில்லாஸ் எல்லாமே நெருப்பு குழம்புல விழுந்து சாவுதுங்க. அதோட மொத்த என்னமோ அழியுது. இப்ப அந்த இடமே பொழந்து எரிமலை குழம்பு வருது. இவங்க கஷ்டப்பட்டு தப்பிக்கிறாங்க. தப்பிச்சு போகும்போது ஏமியும் பீட்டரும் ஒரு சைடு மாட்டிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு சைடு போயிடுறாங்க. நடுவில் எரிமலை குழம்பு ஓடுது. ரோஸ் அங்கிருந்த ஒரு மரத்தை லேசர் மூலியமா அறுக்குறாங்க. அந்த மரத்தை மேலே ஏறி தப்பிக்கிறாங்க. உயரமான இடத்துக்கு போனதான் தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு உயரமான இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த சிட்டியை நாசமாயிருச்சு. வெடிச்சு போன பிளேன் இருக்குள்ள அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பிளேனுக்குள்ள ஒரு ஏர் பலூன் இருக்கும். அதை வச்சு இங்க இருந்து போக பாக்குறாங்க. பிளேன்ல இருந்த மிஷின் மூலியமா ரோஸ் சிஓக்கு கான்டாக்ட் பண்ணி உங்க பையன் செத்து போயிட்டான்னு சொல்றாங்க. பட் பையனை செத்தாலும் டைமண்ட் தான் எனக்கு வேணும், டைமண்ட் எடுத்துருவான்னு சொல்றான் இவன். நான் போனது சார்ல்ஸ்க்காகத்தான், டைமண்ட்காக இல்ல. சேட்டலைட்டை நோக்கி இந்த லேசர் விட்டா என்ன ஆகும், மொத்த சிப்பு ஃப்ரை ஆயிடும். உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு லேசர் வச்சு சேட்டலைட்டே அடிக்கிறாங்க. ஸோ கம்பெனி சேட்டலைட்டு காலி. ஏமி பீட்டர் கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லுது. ஐ லவ் யூ டூ. சரி எங்க போனதுன்னு கேட்டதுக்கு குட் கொரில்லாஸ்ன்னு சொல்லி காட்டுது. ஏமியை சில்வர் பேக் ஏத்துக்குச்சு. இனிமே ஏமி இங்கதான் குடும்பமா வாழப்போகுது. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஏமிக்கு ஒரு வீடு கிடைச்சிருச்சு. நாம இங்க இருந்து போலான்னு சொல்லிட்டு அந்த ஏர் பலூன்ல இவங்களாம் அங்க இருந்து போறாங்க. ஒரு சின்ன வைரம் இவங்க கிட்ட இருக்குது. அதை தூக்கி போட்டுன்னு சொல்லிட்டு ரோஸ் சொல்லிடுறாங்க. நாமளே வைரம், நமக்கு எதுக்கு வைரம், காத்து போற திசையில போவோன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதோட இந்த படம் முடியுது. ஸோ அவ்வளோதான், படம் முடிஞ்சிச்சு. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். சைனிங் ஆஃப் விஜே.